என் தங்கச்சி கல்யாணம் ஆகி 8 மாதம் ஆகுதுண்ணே. கல்யாணம் ஆகி 1 மாதத்துலேயே வந்து வீட்டில் எல்லா நகையும் வாங்கி அவங்க மாமியார் மாமனார் அடகு வச்சுட்டாங்க. அடகு வச்சுட்டு அதுக்கெல்லாம் எவ்வளோலாம் என்னெல்லாம் வாங்க முடியுமோ வாங்குற வரையும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. தனி வீடு வந்துச்சு, தனி கொடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து அவன் மாப்பிள்ளை வந்து சரியாக வேலைக்கு போகாமல் குடிச்சிட்டு ஆட்டோ ஓட்டுறதில்ல, அப்படியே போயிட்டு இருந்தது. கடன் வாங்கி ரொம்ப பிரச்சனையில் மாட்டி விட்டாங்க. எல்லாமே என் தங்கச்சி தான் கடன் கட்ட ஆரம்பிச்சிது. இந்த நகை பிரச்சனையில் வந்து அவங்க என் தங்கச்சியை போட்டு அடிச்சிட்டாங்க. என் தங்கச்சியை போட்டு அடிச்சுட்டு அதில் வந்து தங்கச்சி மாப்பிள்ளை வந்து அவங்க அப்பாவை அடிச்சிட்டான். சண்டை போட்டப்போ அவங்க மார்ச் 15 மணிமங்கலம் ஸ்டேஷனில் அவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. மார்ச் 15 மணிமங்கலம் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் போட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கூப்பிட்டு விசாரிச்சாங்க. விசாரிச்சப்போ இந்த மாதிரி நகைலாம் வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து மாதிரி பண்ணி 4 மாதம் அவங்களுக்கு டைம் கொடுத்து இந்த 4 மாதத்தில் ரிட்டர்ன் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஜூலை 15 அந்த டைம் முடியுது. ஜூலை 16 அவங்க நகையை ரிட்டர்ன் பண்ணோம். ஸ்டேஷன்லேயே வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஜூலை 15 என் தங்கச்சி இறந்து போச்சு. அது தைரியமான பொண்ணு, அந்த மாதிரி சூசைட் பண்ணுற பொண்ணுலாம் கிடையாது. எவ்வளோ விஷயம்னாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுற பொண்ணு. இதில் வந்து என் தங்கச்சி இறந்துச்சுன்னு எனக்கு சொல்லவே இல்லை. 15 நைட்டு 1:20க்கு ஃபோன் பண்ணி என் தங்கச்சி மாமனார் ஃபோன் பண்ணி ஜிஹெச் வாங்க, குரோம்பட்டி ஜிஹெச் வாங்கினார். என்ன விஷயம்னு சொன்னால் அவர் பதிலே சொல்லலை. நான் ஹாஸ்பிட்டல் வர வரைக்குமே என் தங்கச்சி இறந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு தான் என் தங்கச்சி இறந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மணிமங்கலம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். மணிமங்கலம் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்டர் பார்க்கணுன்னாங்க, அடுத்து ஏசி பார்க்கணுங்க, அப்போ ஆர்டிஓ வரணுன்னாங்க. இது வரைக்கும் அந்த பையனை சும்மா தான் உட்கார வச்சுருக்காங்க. நேற்று நைட்டே ரிமாண்ட் பண்ணுறாங்க, பண்ணல. இன்றைக்கி காலையில் பண்ணிடுவாங்க, பண்ணல. ஆர்டிஓ விசாரணை போகணுன்றாங்க. இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அவங்க வந்து என்ன ஏது நடந்தது மட்டும் கேட்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து ஆர்டிஓ வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களே தவிர எங்களை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. மற்றபடி எந்த ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. கேட்டால் ஆர்டிஓ விசாரணை நடக்கணும், வெயிட் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டுறாங்க. உங்களுக்கு என்ன விதமான சந்தேகம்? இப்போ என்ன பிரச்சனை நடந்தது, இதுவாக செத்துச்சா, இதுவாக சூசைட் பண்ணிச்சா, இல்லை இவங்க யாராவது அடித்து அந்த மாதிரி மாட்டி விட்டாங்களான்னு எனக்கு தெரியணும். ஏன்னா வந்து என்ன பிரச்சனை நடந்ததுன்னே தெரியல. இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, இதனால் ஒருத்தர் வாக்குவாதம் ஆச்சு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை நடந்ததுன்னே தெரியல. அந்த ஜூலை 15 நகை கொடுக்கணும், அன்றைக்கே என் தங்கச்சி செத்து போச்சு. அது சாகுற பொண்ணே கிடையாது. ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் இந்த 6 மாதத்தில் அவங்க வீட்டு கடனை இது அடைச்சிருக்கும். இப்படி இருந்து அது வந்து இதுக்காகலாம் சாகிற பொண்ணே கிடையாது. வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவன் குடிச்சிட்டு இருந்திருக்கான், அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு இருந்திருக்கான். அவன் வீட்லேயே இருக்கும் போது, அந்த பையன் வீட்லேயே இருக்கும்போது இது பெட்ரூமில் போய் கதவை சாத்தி சூசைட் பண்ணுறேன்னு போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்திருந்தால் வீட்லேயே இருக்கவன் கதவை சாத்த விடாமல் தடுத்துருக்கலாம், இல்லை உடனே கதவை உடச்சி காப்பாற்றிருக்கலாம். அப்படிலாம் பண்ணல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் கேட்டால் அவங்க அம்மா அப்பா வந்த பிறகு தான் கதவை உடச்சாங்கன்றாங்க. அது வரைக்கும் வீட்டில் தான் இருந்திருக்கான் அவன் எதனா சப்போஸ் இவனுக்கு அதில் உடன்பாடு இல்லைனா அப்பயே உடனே கதவை உடச்சி காப்பாற்றிருக்கலாமே, தடுத்துருக்கலாமே. இது என்னன்னு முழுக்க தீர விசாரித்து எனக்கு உண்மை தெரியணும், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.